சரி நீ போ, நான் படுத்து லேட்டாகும். என்னையா இவ்வளவு நேரமா? அண்ணன் முடிச்சுட்டு வேலைக்காரி கூப்பிட்டா வந்துட முடியுமா? யோ ஒன்னு ஒரு நாளைக்கு பாக்கலன்னா கூட தூக்கம் வரல. அடிக்காதடி, பணத்துக்காக தானே என் கூட பழகிட்டு இருக்க. யோ எனக்கு காசுதான் முக்கியம்னா நீ என்னையா உங்க அண்ணனையே பிடிச்சிருப்பாரு. பிடிச்சிருக்க வேண்டியதானே? ஓயா காசா முக்கியம், மனசுதான் முக்கியம். ஏன் உன் அண்ணன் கூட தான் ஊரரே செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போனாரு. அவ கட்டிக்கிட்டாளா? ஏன்னா அவளோட மனசுக்கு பிடிக்கலையா? அவன் கட்டிக்கல் தான் என்னடி, எங்க அண்ணனுக்கு பொண்ணா கிடைக்காம போயிடும். அது இல்லையா, கல்யாண மேடையில இருந்து ஒரு மாப்பிள்ளை எந்திரிச்சு போனா அந்த பொண்ணுக்கு கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லுவாங்க. அது பொம்பளைங்களுக்கு மட்டும் இல்ல, ஆம்பளைங்களுக்கும் அப்படித்தான். மேடையில இருந்து ஒரு பொண்ணு எந்திரிச்சு போயிட்டா அந்த மாப்பிள்ளைக்கு ஏதோ குறை இருக்குன்னு அப்புறம் எந்த பொண்ணும் மதிக்க மாட்டா. இனிமே உங்க அண்ணன் மரியாதையும் அவ்வளவுதான். வேலைக்காரி மாதிரி பேசுறீ. வேலைக்காரியா இருந்தாலும் படுக்கைக்கு வந்துட்டா வீட்டுக்காரி தான்யா. நான் இந்த ஆளை கட்டிக்க மாட்டேன். நான் இந்த ஆளை கட்டிக்க மாட்டேன். நான் இந்த ஆளை கட்டிக்க மாட்டேன். என்ன பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு போனவன் ஒத்தையா வந்து நிக்கிறானேன்னு ஊர்ல பேசினாங்க. மனசுக்கு சங்கடமா இருந்தது, வந்துட்டேன். நீங்களா பார்த்து பேசி அந்த பொண்ணை என் கூட அனுப்புற வரைக்கும் இங்க தான் இருக்க போறேன். இந்த வீட்டுல தான் இருக்க போறேன். புதுக்கோட்டை மாவட்டம் கோலாப்பட்டு அமரர் அருணகிரி புதல்வி கவிதாவை பசும்பொன் தேவர் மாவட்டம் காரைக்குடி பிள்ளப்பன் புதல்வன் செல்வேந்திரனுக்கு விவாகம் செய்வதாய் நிச்சயம் செய்யப்படுகிறது. சட்டமாத்தீங்க, நீங்க கொடுங்க. வாங்கி தம்பி. அவங்கள ஓரமா உட்கார வச்சு சோறு போடுங்க. சாமியா? சாமி என்ன சாமி சொல்ற? எச்ச தொட்டிலேயே சாப்பிட்ட எங்களை உட்கார வச்சு சோறு போடுற சொல்ற சாமி. நீ நல்லா இரு சாமி. உட்கார வச்சு போட்டாலும் ஓரத்துல தான் உட்கார சொன்ன பாத்தீங்களா? என்ன சாமி சொல்ற? நீங்க எல்லாம் குளிச்சிட்டு சுத்தமா வாங்க, வீட்டுக்குள்ளேயே வச்சு சோறு போடுங்க. நெசமாவா சொல்ற சாமி? என் தங்கச்சி கல்யாணத்து வாங்க, விருந்தே வைக்கிறேன். அப்ப தள்ள எத்தனை நரச்ச முடி இருக்கணும்? கொஞ்சம் முடிதாண்டா இருக்குடா. வணக்கம். பசங்களை ரொம்ப செல்லமா வளர்க்குறீங்க. அன்னைக்கு என் பொண்ணு உங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டா. சே பரவாயில்ல. உங்க பொண்ணுகிட்ட கொஞ்சம் பேசணும். என்னத்துக்கு? ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசிட போற, வேணாங்க. நான் பாத்துக்கிறேன். உள்ளதானே? உண்மையில தப்பு இல்லம்மா. எந்த பொண்ணு மனசுல ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தரை கட்டிப்பா? அது ஒண்ணு மாதிரி நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு. இதான் இந்த எழுத எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் தான் அந்த கல்யாண வீட்டுல அவமானம் தாங்க முடியாம ரொம்ப முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டனும். என்ன மன்னிச்சிருமா.
என்ன நீ உன் அத்தா அவன் மேல ஆசைப்படப்பட என் ஆத்திரம் எல்லாம் அவன் மேல போகுது. அவன் எனக்கு ஆள் எல்லாம் அழிச்சிடுவேன். நான் உன்னை பயமுறுத்துதான் நினைக்காதா. என் ஆசை இல்ல உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதா. அதுக்குன்னு உடனே இல்ல. இன்னைக்கு யோசி, நாளைக்கு யோசி, ஒரு வாரம் யோசி, ஒரு மாசம் யோசி, ஒரு வருஷம் யோசி. ஆனா கடைசியில நீ எடுக்கிற முடிவு என்ன கட்டிக்கிறதா இருக்கணும். போய் நல்லா இருந்து நிறைய சாப்பிட்டு போங்க. அதே மாதிரி வரப்ப மறந்தாம மொய் எழுதிட்டு போயிடலாம். வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். உள்ள போய் சாப்பிடுறவங்களுக்கு வேணும். நான் போயிட்டானமா போடா. இதை நான் தெளிக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. அதான் வாங்க. கும்பிடுறோம் சாமி. நீங்க அன்னைக்கு எச்ச தொட்டில சாப்பிட்டோமே சாமி. தெரியலையா சாமி? வெள்ளையும் சொல்லி வந்த தங்கச்சி கண்ணாலத்துக்கு உள்ள வச்சு சோறு போடுறேன்னு சொல்லி சாமி. அதான் போடுறேன். உள்ள போய் உட்காருங்க. சத்தம் போடாதே. நம்ம பாஷை தெரிஞ்சா துரத்துருவாங்க. வாங்க வாங்க போங்க போங்க இலைக்கு போங்க நேரா. மகாகணபதிம் தியாயாமே ஆவாகயாமே ஆசனம் சமர்ப்பயாமே பாதயோः பாத்யம் சமர்ப்பயாமே அர்க்யம் சமர்ப்பயாமே ஸ்நாபயாமே ஸ்நானானந்தர ஆத்மனீயம் சமர்ப்பயாமே வஸ்திரார்த்தம் உபவீதார்த்தம் ஆபரணார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமே கங்கணதான் பொதுவா நான் கூப்பிடாத கல்யாணத்துக்கு வர மாட்டேன். ஆனா உள்ளூர் கல்யாணத்தை விட மாட்டேன். இப்போ நான் எந்த ஊருக்காரன் ஆயிட்டேன். அதான் வந்தேன். உள்ள போலாமா? போய் உட்காருங்க. தம்பி முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு வாங்க. நாராயணி நமோஸ்துதே சர்வஸ்யாப்ஜை சர்வஸ்ய ஜித்யை சர்வமேவ தேன ஆப்னோதி சர்வம் ஜயதி ஜயதி ஜயதி. ஓம் மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி சுபகே. நான் இந்த பொண்ணை கட்டிக்க மாட்டேன். என்ன மாப்பிள்ள என்னாச்சு? நான் இந்த பொண்ணை கட்டிக்க மாட்டேன். என்ன குறைன்னு சொல்லுங்க மாப்பிள்ள. நான் இந்த பொண்ணை கட்டிக்க மாட்டேன். மாப்பிள்ள எந்த குறையா இருந்தாலும் சொல்லுங்க, தீர்த்து வைக்கிறேன். எல்லாரும் பாக்குறாங்க மாப்பிள்ள, தயவு செய்து தாலியை கட்டுங்க. நான் இந்த பொண்ணை கட்டிக்க மாட்டேன். தயவு செய்து தாலியை கட்டுங்க மாப்பிள்ள. நான் இந்த பொண்ணை கட்டிக்க மாட்டேன். கொஞ்சம் போரு. அவன் அவ்வளவுதான் சொல்லுவான். நான் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். உன் தங்கச்சிக்கு நல்ல மாப்பிள்ளை வேணும்னு கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்க போல இருக்கு. அதான் அவனை மாத்ததுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்ன கொதிக்குதா? இப்படிதானே? இந்த ஆளை கட்டிக்க மாட்டேன், இந்த ஆளை கட்டிக்க மாட்டேன், இந்த ஆளை கட்டிக்க மாட்டேன் நம்ம திருப்பி திருப்பி சொல்லும் போது நான் எவ்வளவு கொதிச்சிருப்பேன், எவ்வளவு துடிச்சிருப்பேன், எவ்வளவு வெடிச்சிருப்பேன். அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு சொல்றியா? ஓமேல இருக்கிற ஆசை தானே அப்படி சொன்ன. ஓமேல இருக்கிற காதல் தானே அப்படி சொன்னான். ஊமேல இருக்கிற வெள்ளவான என்ன கட்டிக்க மாட்டேன்னு சொன்னான். உன்னை அடிச்சாதான்டா அவளுக்கு வலிக்கும். அம்மா என்னவாச்சு? அம்மா குமார், நான் உன் கைய கட்டி போட்டதுனால தானே கண்ட நான் எல்லாம் உன்னை சீண்டிட்டு வருது. தப்பு பண்ணிட்டேன்பா. சிங்கம்னா சீறிக்கிட்டு தாண்டா இருக்கணும். நீயும் அப்படிதான் இருக்கணும். அம்மா 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 ஏன்டி இப்படி கத்திட்டு இருக்கீங்க? அந்த வீட்டுல கல்யாணம் வச்சிருந்தாங்க, போக வேண்டான்ட்டீங்க, இருந்துட்டோம். அந்த வீட்டுல இன்னைக்கு சாவு விழுந்திருக்கு. போக கூடாதுன்னா எப்படிங்க முடியும்? அந்த சாவுக்கு நீங்க எங்க போனா
என் சாவுக்கு ஊரே எங்க வரும்? எது சௌகரியம்? கல்யாணம் பண்ணீங்களேங்கிறதுக்காக குமார தம்பி வீட்டு கல்யாணத்துல நீ எப்படிப்பா கலாட்டா பண்ணலாம்? இப்போ ஒரு உசுறு போயிடுச்சே. யோ, அவர் என்ன கொல்லணும்னா போனாரு? கோவத்துல போனாரு, சாவு வந்துருச்சு. இதுக்கு போய் தம்பியை பேசிக்கிட்டு என்னையா பேசிட்டு இருக்க? உள்ளூர்ல சாவு விழுந்திருக்கு, வெளியூர்காரனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா? யோ, சப்போர்ட் பண்ண என்ன செய்வேன்? சப்போர்ட் பண்ணா என்ன பண்ணுவியா? எனக்கு ஒரு கெட்ட பழக்கம். எனக்கு நகம் போனா அதுக்கு காரணமா இருக்கிறவங்களுக்கு கையே போனோம். அப்படிதான் அவனுக்கு செஞ்சேன். ஆனா இப்படி ஒரு சாவு நடக்கும் நான் எதிர்பார்க்கல. நான் ரொம்ப வருத்தப்பட்டதா அவனுக்கு போய் சொல்லிடுங்க. இப்போ உன்னை கொல்ல முடியும், ஆனா கொல்ல மாட்டேன். அதே நேரம் இன்னொரு முறை உன்னை விட்டுருவேன்னு நினைக்காத. என்கிட்ட விளையாடாத. கவிதா, நான் இருக்கேன்ல, அழாதம்மா. டேய், அண்ணன் இருக்கேன்ல, அழாதம்மா. நான் இருக்கேன்ல, அழாதடா. இது அண்ணன் இருக்கேன்ல. என் பொண்ணை கட்டிக்க ஆசைப்பட்டதுனால தானே உங்களுக்கு இந்த அவமானம்.
பெத்த பொண்ணை கண்டிக்க வக்கில்லாத என்னால தானே உங்களுக்கு இந்த அவமானம். இப்ப சொல்லுங்க, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? நேத்து வரைக்கும் எனக்கு ஒரு பொண்டாட்டி தேவைப்பட்டுச்சு, அதுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன், உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு அப்படி இல்ல. நடு ரோட்ல போட்டு அடிச்சான், 100 பேர் பார்த்து அடிச்சான். இனிமே போட்டு எனக்கு அவனுக்கு மட்டும்தான். நீங்க போலாம். நான் சொல்றேன் கேளுங்க. ஜெயிச்சவனுக்கு உங்க பொண்ணு சொந்தம், செத்தவனுக்கு சுடுகாடு சொந்தம். டேய், நானும் என் பாடியை எவ்வளவோ டெவலப் பண்ணி அழகு பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா இந்த பாடிக்கு ஏத்த பாடி கிடைக்கலையே. போற போக்க பார்த்தா டெட் பாடி தான் கிடைக்கும் போட்டுருக்கு. இந்த வந்துச்சுரா பஸ். போன மாசம் போன பஸ் இந்த மாசம் வருது. இது வந்தா தானே வராட்டா தானே. நேர போறான். என்ன நின்றா? ரிப்பேரா? ஆஹா, இலை அரை சைஸ்ல மறுபடியும் ஒரு வெள்ளைக்காரி வந்து இறங்கியிருக்காடா. அவன் உடல் வாகனம் பார்த்தா ஓரளவுக்கு எனக்கு மேட்ச் ஆவா போல் இருக்கப்பா. எங்க தாத்தாவுக்கு கொடுத்த சவாலை நிறைவேற்ற வேண்டியதான். டேய், இப்ப நீங்க என்ன பண்றீங்க? நேரா இங்க இருந்து போய் அவட்ட தான் கலாட்டா பண்ணுங்க. நான் ஓடி வந்து தடுக்கிற மாதிரி 4 தட்டு தட்டுவேன். வாங்கிட்டு பேசாம இரு. ஆனா ஒரு கண்டிஷன், தப்பி தவறி அந்த பொண்ணு முன்னால என்னை தூக்கி போட்டு வெளுத்துறாங்கடா. அந்த பொண்ணு என்ன ரொம்ப கவனமா நினைச்சிருவா. என்ன? ஓகே, போங்க 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 போங்க. நம்ம ஊருக்கு புதுசா இங்க கூட வந்தீங்கன்னா ஊரை எல்லாம் சுத்தி காட்டுவோம். யார் நீங்க? ஐயோ ஐயோ. ஓ நீயா? நான் தெரியாம பண்ணமா? ஆமா, உனக்கு ஒண்ணு ஆகலையா? எலாய், என்ன யார் நினைச்சீங்க? எம்ஜிஆர் படம் மட்டும் 200 பார்த்த வேண்டாத சிதம்பரம். என் மாட்டே காப்பாத்தினீங்க. இனிமே நான் உங்க கூட தான் வாழ்வேன். ஐயோ, வாய்ப்பு இல்லையம்மா, வாய்ப்பு இல்லையே. உங்க கூட தான் வாழ்வேன். அப்படியா? சரி இரு, எனக்கு ஒரு லட்சியம் இருக்கு. ஒரு வெள்ளைக்காரியை கல்யாணம் பண்ணணும்னு. உன் ஆசையை நிறைவேற்றுறேன். ஓகே? ஐயோ, சாப்பிடு மீனா. சாப்பிடுமா. எனக்கு ஒன்னும் உன் ஆசையை கெடுக்கணும், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையக்கூடாதுங்கிறது எண்ணம் இல்ல. நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். நான் பார்த்த மாப்பிள்ளை இருக்கானே, அவன் வசதியை பத்தி உனக்கு தெரியாது. ஒரு காலத்துல உங்க மாமா வீட்டுல நான் வேலைக்கு இருக்கையில இந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு வேலைக்கு போக மாட்டோமான்னு ஏக்கமா இருக்கும். அவ்வளவு பெரிய பணக்காரங்க அந்த வீட்டுல இருந்து என்கிட்ட வந்து உன் பொண்ணை கூடுறா, உன்னை என் மாமனார் ஆக்குறேன் அப்படிங்கிறான். ஒரு வேலைக்காரனுக்கு இதை விட என்னம்மா பெருமை வேண்டி கிடக்கு. ஏமா இந்த மாப்பிள்ளை வேணாங்கிற? அப்பா, நீ ஊத்துன குழம்பு நல்லா இருந்தது, நீ வச்ச கூட்டும் நல்லா இருந்தது. ஆனா நீ பார்த்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கலப்பா. பிடிக்கல? பெத்தவங்க பேச்ச கேட்காத நீ எல்லாம் ஒரு பொண்ணா? இருக்கிறத விட செத்துக்கல. சுதா, சுதா, ஏய் சுதா. என்னடா? அக்கா எங்க? உள்ள படுத்துட்டு இருக்கா. உள்ளேயும் இல்ல வெளியும் இல்ல, வீடு முழுக்க தேடி பார்த்துட்டா, அக்காவை காணும். அம்மா, அக்காவை காணுமா? அண்ணே, என் பொண்ணு மீனாவை பாத்தீங்களா? நான் பார்த்தம்மா, அழுவீங்க பள்ளத்துக்கிட்ட நான் வந்துகிட்டு இருந்தப்போ அக்கா எதிர்த்தாப்புல வந்துச்சு. எங்கக்கா போறேன்னு கேட்டேன், எதுவுமே சொல்லாம போயிடுச்சு.
அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தம்மா. ஆளு வில்லிங்க பழத்துக்கிட்டியா? என்ன சொன்னேன்? அக்கா போன நேரத்துக்கு இந்நேரம் மீனா! ஐயோ, போயிட்டாளையோ, மீனா! என் பொண்ணு செத்து போயிட்டா, எங்களை விட்டுட்டு போயிட்டா. என்னாச்சு? என்னடி ஆச்சு? என்னடி ஆச்சு உனக்கு? இல்லாம போயிட்டா. அட பாவி! என்னாச்சுடி? ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? உன் கொடுமை தாங்க முடியாம என் பொண்ணு தற்கொலை பண்ணிட்டாயா, தற்கொலை பண்ணிட்டா. எப்படி எல்லாம் வளர்த்துனா அவளை, அவன் உயிரை பறிச்சிட்டியா? எங்கடியே பொண்ணு, எங்கடியே பொண்ணு? நீ செத்து தொலைன்னு சொன்னதும் நான் சாகிறதுக்கு தான் வந்தேன். ஆனா சாகிறதுங்கிறது அத்தானை விட்டு பிரிஞ்சு போற மாதிரி இருக்கு. உயிரோடு இருந்தாலும் அவரை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனா செத்து போனா என்னால சாக முடியலப்பா. என்ன பண்ண போறீங்க? அவளால சாக முடியலங்கிறா. நீங்களே தள்ளி கொள்ள போறீங்களா? கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அவ ஆசைப்பட்டபடி அவத்தானுக்கு. தாத்தா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருடா. யார் இந்த பையன்? பையன் இல்ல தாத்தா, பொண்ணு. கல்யாணம் பண்ணி கூட்டி வந்திருக்கேன். கல்யாணமா? ஏன் தாத்தா பதற? காதலுக்கு கண்ணு இல்ல, இதுக்கு துணி இல்ல, முடி இல்ல, ஒரு மண்ணு இல்ல. ஐயோ, இது அவங்க நாட்டு செயல் தாத்தா. இந்த பாரின் பொண்ணு பச விட்டு இறங்குறப்ப 5 காலி பசங்க இந்த பொண்ணை ரேப் பண்ண முயற்சி பண்ணாங்க. உடனே அதை பார்த்து நான் துடிச்சு போய் நம்ம நாட்டோட மானத்தை காப்பாத்துறதுக்காக அந்த 5 பேரையும் அடிச்சு துரத்துனேன் தாத்தா. சீ கழுத. அவங்க எதுக்காக ஆசைப்பட்டு துரத்துறாங்களோ அதே ஆசைக்கா தாண்டா நீங்க அவங்களோட சண்டை போட்ட. ஐயோ, அவங்க விட்டுட்டு ஓடிடுவாங்க தாத்தா. அதுக்கப்புறம் பாவம் இந்த பொண்ணோட வாழ்க்கை அழுகி போயிடுமே. இது என்ன மாம்பழமா தாத்தா? ஒரு பொண்ணு வந்து கனிக்கு சமம் தாத்தா. அதனாலதான் மனசு கேட்காம அவங்க நாட்டு வழக்க பிரகாரம் அவ கையில மோதிரமும் ஓ சம்பிரதாய பிரகாரம் அவ கழுத்துல தாலியும் கட்டி கூட்டி வந்திருக்கேன். இந்த மாதிரி தொங்கு. ஏண்டா டேய், வெள்ளைக்காரன் நாட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு துரத்துற ஒரு தியாகி வீட்டுல ஒரு வெள்ளைக்காரியை கூட்டி வந்திருக்கிறியாடா? தாத்தா, நீ வரனது வெள்ளைக்காரன், நான் கூட்டி வந்தது வெள்ளைக்காரி. துப்புவேன். துப்பிட்டு அப்புறம் என்ன? ஏம்மா, எது மேல பிரிய வைக்கிறது, எதை பார்த்து ஆசைப்படுறதுன்னு ஒரு விவசாய கிடையாது உனக்கு. நீயோ நல்ல சிவப்பு, இவனோ தீஞ்ச கருப்பு. இவங்கிட்ட எப்படிமாவும் மனசை பறி கொடுத்த? எங்க நாட்டுல எவ்வளவு பேர் நீக்ரோஸ் எல்லாம் கல்யாணம் பண்ணுது. இந்த பையன் எவ்வளவு பெட்டர். பையனா? என்ன தாத்தா அதுக்குள்ள பையன் கையின ஆரம்பிச்சா? இப்பதான் ஆரம்பம். போ போ பாரு. நல்ல வேலை கிளம்ப போயிருச்சு. அவருக்கு என்ன நீ அழகிய முகம், அவருக்கு என்ன லூசி. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. சீக்கிரம் காலகாலத்துல ஒரு பிள்ளைய பெத்து கொடு. எங்க தாத்தா ஒரு மாதிரி, அப்புறம் வெள்ளைக்காரன் அனுப்புற மாதிரி ஒண்ணு சேர்த்து அனுப்பிட்டாருன்னா என் கதி அதோ கதி ஆயி போவோம். வா, காதல் உலகத்தில் சஞ்சரிப்போம். வா வா. ஆஹா ஆஹா. யார் நீ? எங்க லூசி? லூசியும் இல்ல ஊசியும் இல்ல. நான் தாயம் உன் அத்தை பொண்ணு வள்ளி. தாத்தா தான் இந்த மாதிரி வேஷம் போட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாரு. தாத்தா ஏமாத்த சொன்னாரா? தாத்தா கண்ணா, நீ இன்னும் போகலையா? நீ ரூமுக்குள்ள போல போய் இத வச்சு என்ன பண்ண? சிக்கடு. என் வாழ்க்கையில விளையாண்டிய தாத்தா. வெள்ளக்காரிய கல்யாணம் பண்ணி வெளிநாடு போல சுத்தம் ஆசைப்பட்டனே, இப்படி உள்ளூர் ஐட்டத்தை தள்ளி விட்டிய. உன் அத்தை பொண்ணு உனக்கு ஒரு ஐட்டமா? ஏண்டா வேளச்சேரி கூட போறதுக்கு வக்கில்லாத பையன் வெளிநாட்டுல போய் சுத்த போறியா? ஏண்டா டேய், உன் வயசு என்ன, என் சர்வீஸ் என்ன, எங்கிட்டயே சவால் விடுறியா? அது எப்படிடா?
சுண்டி சொன்ன? தாலி தொங்குதுன்னு சொன்னேன். அது எப்ப தொங்கிச்சோ அந்த நிமிஷமே நீ வசமா மாட்டிக்கிட்ட. ஒழுங்கா மரியாதையா கொடுத்துறமண்ணு. நீ உள்ள போ, நான் நிஜமா வெளியே போறேன். அது என்ன உள்ள வழியா? நான் என்ன மங்காத்தா விளையாட போறேன்? போட போடி போ. மாமா, ஏன் மாமா வீட்டுக்குள்ள வாங்க. ஏன் இங்கே நிக்கிறீங்க? வாங்க வாங்க மாமா. அண்ணா இங்க பாரு, மாமா வந்திருக்காங்க. வாங்க மாமா. நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். 2 குடும்பத்தை நிம்மதியை நான் கெடுத்துட்டேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாமா. நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு நீ மீனாவை கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன மாமா என்கிட்ட கேக்குறீங்க? அம்மாக்கு அப்புறம் எல்லாமே நீங்க தானே. நீங்க சொன்னா அன்னைக்கே நான் தாலி கட்டுறேன். அக்கா, நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை. அத்தானை போய் பாருக்கா. ஏய், எனக்கு வெக்கமா இருக்குடி. இங்க பாரு, வெக்கப்படுறா. ஏய், நீ ஏண்டி போய் பார்க்க மாட்டேங்கற? ஏன்? அவர் வந்து என்ன பார்க்கலாம்ல. அவர் எப்படி வருவாரு? அவ்வளவு பெரிய ஆம்பளை முகத்துல முழிக்காதன்னு கதவை சாத்தனா எப்படி வருவாரு? நானா இருந்தா திரும்பி கூட பார்க்க மாட்டேன். நீங்களும் வாங்கடி. ஏன் உன் அத்தனுக்கு நீ ஒத்தி பத்தாதா? போடினா. உன்னை கஷ்டப்படுத்தணும், கட்டாயப்படுத்த கல்யாணம் பண்ணிக்கணும் நீ ஆசை இல்லை. அதே நேரம் உறவு முறையில் உன் அத்தானுக்கு உன் மேல உரிமை இருக்கிற மாதிரி உங்க அப்பா கொடுத்த உறுதிமொழியால எனக்கு உரிமை இருக்கு. 2 பேருக்கு உரிமை உள்ளது ஒரு பொருளா இருந்தா பிரிச்சுக்கலாம். ஆனா நீ பொண்ணா போயிட்ட. பொண்ணு நீ எனக்கு கிடைக்கணும், இல்ல அவனுக்கு போகணும். அதை முடிவு பண்ணதை இங்க கூட்டு வந்தேன். ஏன் வாழ்க்கை முடிவு பண்றதுக்கு நீ யாருடா? டேய், சத்தமா பேசாத. எனக்கு பிடிக்காது. நான் உன்னை கொண்டு வந்து நான் நீ எனக்கு பொண்டாட்டி அர்த்தம் இல்ல. வரட்டும், அவன் வரட்டும். வந்து உன்னை காப்பாற்ற கூட்டு போட்டோம். வருவாரு. என்ன காப்பாத்த மட்டும் இல்ல, உன் உயிரையே எடுக்க. சூரி, அது மரியாதைக்கு இன்னும் 6 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள அத்தை வந்து உன்னை காப்பாத்திட்டானா நீ அவனுக்கு பொண்டாட்டி. காப்பாத்தலன்னா இன்னைக்கு ராத்திரி எனக்கும் உனக்கும் கல்யாணம் இல்ல, சாந்தி முகூர்த்தம். பயப்படாத. அது வரைக்கும் என் நகம் கூட உன் மேல படாது. டேய், நீ போய் மீனாவை பார்க்காம இருக்கிறது நல்லலடா. டேய், மீனாவை பார்க்க நான் எவ்வளவு துடிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? ஆனா என்ன மறந்துட்டு நான் அவகிட்ட ஒரு தடவை சொல்லிட்டேன். அதனால அவன் முகத்தை பார்க்கறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்குடா. யாரு? உன் அத்தை பொண்ணு மீனா இப்ப எங்க முதலாளிக்கிட்ட இருக்க. நீ சாயந்தரம் 6 மணிக்கு வந்து காப்பாத்தலன்னா இன்னைக்கு ராத்திரி உன் அத்தை பொண்ணுக்கும் எங்க முதலாளிக்கும் சாந்தி முகூர்த்தம். சூரியன் மறையறதுக்குள்ள அவன் ஊருக்கு போனோம்னா கண்டமூர் வழியா தான் போகணும். அதனால அங்க உங்ககிட்ட சந்தையில் அடி வாங்கணும் இருக்கான். அவன் நிச்சயம் தகராறு பண்ணுவான். வேற வழி இல்லை, போயாகணும். எத்தனை நாள் வந்து சினிமாவுக்கு போறோம்? சரி போலாம். என்ன டேய், நம்ம லாஸ்ட் பண்ண கார் வந்துக்கிட்டுடா. அவன் தைரியம் ஊருக்கு வந்துக்கிறான்டா. வண்டியை மறிக்கடா.
கொஞ்சம் பொறு, நான் ஒரு முக்கியமான வேலையை போயிட்டு இருக்கேன். திரும்ப வருவேன். அப்ப என்ன வேணாலும் பண்ணிக்க. போடா போடா, நீ போ. என்னடா போக சொல்றானேன்னு பாக்குறியா? உனக்கும் எனக்கு நடக்கிறது நம்ம கௌரவ பிரச்சனை. அதை என்னைக்கு வேணாலும் தீர்த்துக்கலாம். ஆனா இப்ப நடக்கிறது உன் வாழ்க்கை பிரச்சனை. போ, நீ கட்டிக்க வேண்டிய பொண்ணை போய் காப்பாத்து. போ. வேறு வண்டியில உனக்காக ஒருத்த சாகலாம். தொட்டதுக்கு மன்னிச்சிட.
இப்ப கூட என்னால உன்னை கொல்ல முடியும், ஆனா கொல்ல மாட்டேன். கல்யாண மேடையில இருந்து ஒரு பொண்ணு எந்திரிச்சு போயிட்டா எவ்வளவு அவமானம்னு எனக்கு தெரியும். அந்த ஆத்திரத்துல தான் நீ இதெல்லாம் செஞ்சேன்னு எனக்கு தெரியும். வேணாம், உனக்குன்னு ஒரு மனைவி குடும்பம் அமையும். இந்த விளையாட்டுலாம் இதோட நிறுத்திக்க. நல்லா இரு. வாங்க வாங்க. நாங்க வரது இருக்கட்டும். கல்யாண விஷயமா நீ என்ன முடிவுக்கு வந்த? நான் என்ன முடிவு எடுக்கிறது? எல்லாமே இனி தம்பி தான். கல்யாணத்தை எப்ப வேணாலும் வச்சுக்கலாம், ஆனா 2 கல்யாணம். 2 கல்யாணமா? ஆமா, இன்னொரு கல்யாணம் என் தங்கச்சிக்கு. மாப்பிள்ள நம்ம ரத்னவேல் தான் மாப்பிள்ள. ஆமா தாத்தா, ரொம்ப படிச்சவனை விட, ரொம்ப பணக்காரனை விட இவன் ரொம்ப நல்லவன். உன்னை நான் அடிச்சதை ரொம்ப கௌரவ குறைச்சலாம் நினைச்சேன். இப்ப உன்னை கௌரவப்படுத்த எனக்கு இதை விட வேற வழி தெரியல. உனக்கு சம்மதம் தானே? கற்பகம், என்னங்க? மாப்பிள்ளை எங்க போனாரு? இந்த ரூம்குள்ளதான் போனாரு. ஐயோ, இந்த ரூம்லயா? நம்ம பொண்ணு இங்க தாண்டி இருக்கா? ஏய், கதவு தரீங்க மாப்பிள்ளை. ஐயோ கூப்பிடுறாங்க. இரு, அப்புறம் போலாம். ஐயோ, கல்யாணம் கூட இன்னும் நடக்கலையே. ஆமா, கல்யாணம் கூட நடக்கல. இதெல்லாம் தப்பு. அத நீ சொல்ற.